கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பெண்கள குறித்து ஒரு சில காரியங்கள நம்ம தியானிக்கலாம். நாளைக்கு எல்லாம் பெண்கள் தினம் கொண்டாட போறோம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பெண்கள் தின வாழ்த்துக்கள். நிச்சயமாங்க பெண்களாகிய நமக்குள்ள நெறைய நற்குணங்கள் இருக்குங்க. வேதத்தில கூட கர்த்தர் நெறைய இடத்துல நெறைய பெண்கள புகழ்ந்திருக்கிறார். நெறைய பெண்கள் கர்த்தருக்காக எடுத்து பயன்படுத்தும்படியா கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சில பெண்கள், அதுக்கு முன்னாடி நம்ம வசனத்த தியானிச்சுருவோம். "மனமகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி." பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம ஆடை அணியிறதுனாலயோ, ஆபரணங்கள் அணியிறதாலயோ, அது அழகானதா காணப்படாதுங்க. வேதம் சொல்லுகிறபடி, புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அலங்காரமா இராம, நல்ல குணங்கள், நல்ல சாந்தம் இதெல்லாம் நம்மளிடத்துலேருந்து வெளிப்படும்போது, பிறருக்கு நம்ம உதவும்போது, பிறரை மகிழ்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அதில கிடைக்கிற ஆசீர்வாதமே தனிங்க. அத தாங்க இந்த பெண்கள் செய்தாங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில, எபிரெய ஸ்திரீகளோட எகிப்தின் ராஜா பேசுறாரு. என்னன்னா 2 பெண்கள்ங்க. அதில ஒருத்தவங்க பேர் வந்து சிப்பிராள், ஒருத்தவங்க பேர் பூவாள். இந்த 2 பேரும் மருத்துவச்சிகளா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, எபிரெய ஸ்திரீகள பிறக்கிற ஒரு பிள்ளைகளா இருந்தாலும், அதான் ஆண் பிள்ளையா இருந்தா நீங்க அழிச்சிரணும். அந்த பிள்ளைகள நீங்க உயிரோட வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ராஜா கட்டளையிடுறாங்க. ஆனா, இந்த எபிரெய ஸ்திரீகள் பாருங்க, தேவனுக்கு பயந்தவர்களா இருந்தபடியினால, அந்த மருத்துவச்சிங்க பாருங்க, அந்த குழந்தைங்கள அழிக்காம ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றுனாங்களாங்க. ஏன்னா, அவங்க தேவனுக்கு பயந்தவர்களா இருந்தாங்க. தேவனுக்கு பயப்படுற மனுஷன் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் கிடைக்கும்ன்றத இந்த பெண்கள் நிமித்தம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அப்ப ராஜா கேட்குறார், "நீங்க என்ன ஆண் பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றிருக்கிறீங்க? என்ன நோக்கம் இதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மருத்துவச்சிங்க சொல்றாங்க, எப்படி காப்பாத்துறாங்க பாருங்களேன். எபிரெய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகள போல இல்ல, அவங்க ரொம்ப பலம் உள்ளவங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க அவங்க கிட்ட போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு குழந்தை பிறந்துருது. நாங்க என்ன ராஜா பண்றதுன்னு சொல்லி ராஜா கிட்ட பேசுறாங்க. அப்ப பாருங்களேன், அவங்க செய்த இந்த நன்மைக்காக கர்த்தர் அவங்களுக்கு என்ன நன்மை செய்றாரு பாருங்க. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தாராம். அது மட்டும் இல்லங்க, ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்களாம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தாராம். நாமளும் பிறருக்கு உதவும்போது, பிறரை மகிழ்ச்சியா வைக்கும்போது, பிறருக்காக நம்ம செய்ற நற்குணங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்த கண்டிப்பா குடுக்குங்க. அது மட்டும் இல்லங்க, பாருங்க நம்முடைய குடும்பங்கள தழைக்கும்படி கர்த்தர் செய்றாராம். நிச்சயமா உங்க வாழ்க்கையிலயும் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அது மட்டும் இல்லங்க, அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்னென்னவோ அவரு நினைக்கிறார். ஆனா பாருங்க, இந்த மருத்துவச்சிகள் மூலமா அந்த குழந்தைகள் காக்கப்படுதுங்க. அதேபோல தாங்க நம்மை நம்பி எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நம்மளால என்ன முடியுமோ அத அவர்களுக்கு செய்து இந்த நற்குணங்கள நம்ம வெளிப்படுத்தும்போது, இதுவே கர்த்தருடைய பார்வையில மிகவும் அழகானதா இருக்கு, சிறந்ததானதா இருக்கு. நாமளும் சிறந்த பெண்களா நாம இருப்போம். ஏதேதோ இந்த உலகத்துல முயற்சி எடுக்கிறாங்க தங்கள் திறமைகளை காட்டுவதற்கு. நாம இந்த முயற்சி எடுப்போம். கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்.